Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்லிக் பட்டர் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பார்க்க போகிறோங்க. ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் வந்து பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பொட்டேட்டோ பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் தோல் சீவாமல் அப்படியே வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தோலை கூட எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடயே சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயிலே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஒரு 1 மினிட் வந்து கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆனதும் பாருங்கள், ஒரு 1 மினிட் வந்து விட்டுருங்க. மசாலா வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். 1/4 டம்ளர் விட்டுனிங்கனாவே போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம வந்து கார்லிக் பட்டர் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்குள்ளே ஒரு பெரிய சைஸ் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து பூண்டு, ஒரு முழு பூண்டு வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த பூண்டு ஸ்மெல் வராத வரைக்கும். இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 1 போட்டிருக்கேன் ஸ்மெல்லுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன். பட்டர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் வந்து போட்டிருக்கேன். இதில் சால்ட் இருக்காது. சப்போஸ் நீங்கள் சால்ட்டட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம பட்டர் போட்டிருக்க அப்படி இருக்கிறதுனால நல்லா நமக்கு காரம்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் பசங்களாம் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸு. இப்போ இதில் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே.
நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி வச்சுருங்க. குழையாமல் இருக்கணும் ரைஸு. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு சாதம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக வந்து இந்த ரெசிபியை வந்து முடிச்சிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு கார்லிக் பட்டர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பொட்டேட்டோ ஃப்ரை பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌனிஷாக நமக்கு கிடச்சிடும். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், அதில் வந்து இன்னும் நமக்கு மசாலா இருக்குது, எண்ணெயும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அந்த பொட்டேட்டோவோட எசன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதையும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு கார்லிக் பட்டர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.